using Cauchy's integral formula for 1 divided by 2 pi I integral c z square plus 5 divided by z minus 3 dz where c is smallest of z equal 4. அதாவது என்னன்னா இந்த சம்ல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு இன்டெகிரல் வேல்யூ கொடுத்திருக்காங்க. அந்த வேல்யூக்கு என்னன்னா சர்க்கிள் வந்து மாடுலஸ் ஆஃப் z equal 4 ன்னு உள்ளபோது நம்ம என்ன பண்றோம்னா அதுக்கான வேல்யூ ஃபைண்ட் பண்ணனும். எப்படினா இன்டெகிரல் ஃபார்முலா யூஸ் பண்ணி அதன வேல்யூ ஃபைண்ட் பண்ணா போதும். ஆல்ரெடி நமக்கு தெரியும் f of z equal to z square plus 5. இது எப்படினா அனாலிட்டிக்கா இருக்கும். டினாமினேட்டர்ல என்ன இருக்குன்னா z minus 3 இருக்கு. அப்ப z minus 3 ஐ டினாமினேட்டர் 0 க்கு ஈக்குவல் பண்ணும்போது z minus 3 equal to 0, z equal 3. அப்ப என்னன்னா சர்க்கிள் எப்படி இருக்குன்னா z minus a equal to radius r இருக்கும். அதான் ஒரு சர்க்கிளோட ஃபார்ம். இப்போ இங்க என்ன இருக்குன்னா z இருக்கு, z equal 4 இருக்கு. நம்ம என்ன பண்றோம்னா when z equal 3 ன்னு பார்க்கறோம். அப்ப modulus of 3 equal to 4. அப்ப என்ன ஆகும்னா modulus of 3 வந்து என்ன ஆகுதுன்னா greater than 4 ஆ இருக்கு. அப்ப greater than 4 ஆ இருந்தா z equal 3 வந்து என்னன்னா lies inside circle. ஒரு சர்க்கிள்குள்ள 4 வரைக்கும் வேல்யூ இருக்குனா அப்ப 1 2 3 மூணு வேல்யூமே இருக்கும். 3.5 இருக்கும். 3.9 வரைக்குமே என்னதா இருக்கும்னா இந்த இன்சைட் சர்க்கிளா தான் இருக்கும். 4 க்கு மேல போனா அது அவுட் சைடு சர்க்கிள் ஆகும். இப்போ 3 ன்றதுனால என்னன்னா பார்த்தோன்னே சொல்லல அது இன்சைட் சர்க்கிள்னு சொல்லி தெரியும். எதுக்கும் நம்ம அந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணனும்னு சொல்லிட்டு தான் modulus of z equal to 4 னா modulus of z பதிலா 3 கொடுத்தோம். அப்ப 3 greater than 4. அப்ப 3 greater than 4 னா ஆல்ரெடி 4 குள்ள தான் 3 இருக்குறதுனால அது என்னவா இருக்கும்னா லைஸ் இன்சைட் சர்க்கிளா இருக்கும். அப்ப என்னன்னா கொடுத்திருக்க வேல்யூ இன்சைட் சர்க்கிள் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன இன்டெகிரல் ஃபார்முலா தான் அப்ளை பண்ணனும். ஏனா இது ஃபார்முலா அப்ளை பண்ணா அந்த சம்க்கான ஆன்சர் கிடைச்சிடும். 1/2 pi I integral c f of z divided by z minus z naught dz equal to f of z naught. இந்த நமக்கு கொடுத்திருக்க given ஃபார்மே 1/2 pi I integral c z square plus 5 divided by z minus 3 dz இருக்கு. அப்ப f of z naught தான் நம்ம ஃபைண்ட் பண்ணனும். ஆல்ரெடி f of z னா என்ன கொடுத்திருக்காங்க z square plus 5 கொடுத்திருக்காங்க. f of 3 ஏனா நம்ம 3 க்கு தான் வேல்யூ ஃபைண்ட் பண்றோம். அப்ப f of 3 equal to z square plus 5. z க்கு அடுத்ததா 3 கொடுக்கிறோம். அப்ப 3 square plus 5 என்ன கிடைக்கும்னா 9 plus 5 கிடைக்கும். இங்க 14. அப்ப இன்டெகிரல் c z square plus 5 divided by z minus 3 dz ஓட வேல்யூ என்னன்னா 14. நான் கொடுத்திருக்க சம்க்கான ஆன்சர். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு சம் இருக்கு. அந்த சம் என்னன்னா evaluate integral c z dz divided by z square minus 1 where c is the inside circle is modulus of z equal to 2. அதாவது கொடுத்திருக்க வேல்யூக்கு வந்து ஒரு சர்க்கிள் கொடுத்திருக்காங்க. பாசிட்டிவ் ஓரியண்டட் சர்க்கிள்னு சொல்றாங்க. ஏனா வேல்யூ வந்து நெகட்டிவ் இல்ல பாசிட்டிவ் தான் இருக்கு. அப்ப modulus of z equal to 2. நம்ம ஆல்ரெடி தெரியும் f of z equal to z dz divided by z square minus 1 ன்னு. இப்போ இதுக்கு வந்து என்னன்னா பார்ஷியல் ஃபிராக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ண போறோம். 1 divided by z square minus 1 ன்னு அது பார்ஷியல் ஃபிராக்ஷன் யூஸ் பண்ணும்போது 1 divided by z plus 1 z minus 1 ஆ இருக்கும். 1/2 காமனா எடுத்துக்கிறோம். 1 divided by z minus 1 1 minus 1 divided by z plus 1. இது பார்ஷியல் ஃபிராக்ஷன். அப்ப என்னன்னா இது ரெண்டு பார்ட் அதாவது இன்டெகிரல் c z divided by z square minus 1 dz ரெண்டு பார்ட்டா ஸ்ப்ளிட் பண்றோம். ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா 1/2 இன்டெகிரல் c z divided by z minus 1 dz. செகண்ட் பார்ட் என்னன்னா 1 divided by 2 இன்டெகிரல் c z dz divided by z plus 1. அது நமக்கு என்ன தெரியும் f of z வந்து ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷனா இருக்கும்னு தெரியும். இப்போ நம்ம என்னன்னா இன்டெகிரல் ஃபார்முலா அப்ளை பண்ணனும். நம்ம கொடுத்திருக்க கண்டிஷன் என்னன்னா modulus of z equal 2 ன்னு சொல்லியாச்சு. அப்ப இந்த modulus of z equal 2 னா நம்ம இந்த வேல்யூ பார்ஷியல் ஃபிராக்ஷன் ரெண்டு வேல்யூ அப்ளை பண்ணிட்டோம். z equal to 1 z equal to -1. ஃபர்ஸ்ட் என்ன z equal to 1 னு கொடுக்கும்போது அது என்னன்னா லைஸ் இன்சைட் சர்க்கிளா இருக்கு. z equal to -1 னாலும் லைஸ் இன்சைட் சர்க்கிள் அது 2 குள்ள தான் 1 இருக்கும் -1 இருக்கும் 0.5 இருக்கும் 1.5 இருக்கும் 1.9 இருக்கும். ஏன்னா அதுக்குள்ள இருக்கறதால என்ன ஆகுது இன்சைட் சர்க்கிள் ஆகுது. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ணனும். அப்ப இன்டெகிரல் c z dz divided by z minus 1 equal to 2 pi I f of 1. அதாவது z ஓட வேல்யூ z ன்னு தெரியும். f of z ஓட வேல்யூ z. அப்ப f of 1 னா z பதிலா 1 கொடுப்போம். f of 1 equal to 1 தான். இப்ப 2 pi I into 1. அப்ப இன்டெகிரல் c z dz divided by z minus 1 equal to 2 pi I. இதே சேம் ப்ரொசீஜர் தான். இன்டெகிரல் c z dz divided by z plus 1. ஆல்ரெடி என்னன்னா z equal to -1 ன்னு தெரியும். அப்ப f of z equal to -1 அப்ளை பண்ணும்போது z க்கு -1 அப்ளை பண்ணா -1 தான். அப்ப 2 pi I into -1. அப்ப இன்டெகிரல் c z dz divided by z plus 1 equal to -2 pi I. அது ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. செகண்ட் பார்ட்டுக்கும் வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு.
அப்போ அந்த given equation அப்ளை பண்ணால் நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும் லாஸ்ட்டாக ஃபைனல் ஆன்சரு. அப்போ இன்டெக்ரல் சி இசட் டிஇசட் டிவைட் பை இசட் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 1 divided by 2 into 2 pi I minus 1 divided by 2 into minus 2 pi I. Minus into minus plus ஆகும். அப்போ 1 divided by 2 pi I A plus 1 divided by 2 pi I. அப்போ 2 pi I 2 pi I கூட்டினா 4 pi I. அப்போ 4 pi I divided by 2 equal to என்னன்னா 2 pi. அதாவது integral C Z dZ divided by Z square minus 1 equal to 2 pi I. இதுதான் கொடுத்திருக்க given answer. By using Cauchy's integral formula for integral C sin pi z square plus cos pi z square divided by z minus 1 and z minus 2 dz, where C is the circle modulus of z equal to 3. இதுவும் என்னன்னா Cauchy's integral formula ஓட ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். f of z னா என்னன்னா sin pi z square plus cos pi z square. இது எப்படி இருக்குன்னா z minus 1 z minus 2 இருக்கு. ஏன்னா இங்க partial fraction இருக்கு. By using partial fraction 1 divided by z minus 1 and z minus 2 equal to 1 divided by z minus 1 minus 1 divided by z minus 2. இங்க என்னன்னா ரெண்டு partial fraction இருக்கு. அப்ப என்னன்னா ரெண்டு பார்ட்டா பிரிக்க போறோம். அப்ப z minus 1 equal to 0 denominator 0 equal பண்ணும்போது z minus 1 equal to 0 னா z equal to 1 first value, z minus 2 equal to 0 னா z equal to second value. இங்க ரெண்டு வேல்யூ அப்ளை பண்ணி தான் partial fraction யூஸ் பண்ணி ரெண்டு பார்ட்டா பிரிச்சு ஆன்சர் போட போறோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னா சர்க்கிள் வந்து இன்சைட் அவுட் சைடுன்னு ஃபைண்ட் பண்ணனும். அப்ப என்னன்னா கொடுத்திருக்க சர்க்கிள் என்னன்னா மாடுலஸ் ஆஃப் z = 3. அப்ப மாடுலஸ் ஆஃப் z = 3 னால 2 1 அதுக்குள்ள தான் இருக்கும். அப்ப இன்சைட் சர்க்கிளா தான் இருக்கும். அதுக்கான ப்ரொசீஜர் அப்ளை பண்ணும்போது z = 2 னா அப்ப மாடுலஸ் ஆஃப் z = 3. அப்ப மாடுலஸ் ஆஃப் 2 less than 3. அப்ப என்னன்னா 2 வந்து லைஸ் இன்சைட் சர்க்கிளா இருக்கு. அதே சேம் தான் z = 1 னா அப்ப மாடுலஸ் ஆஃப் 1 less than 3. அப்ப z = 1 வந்து லைஸ் இன்சைட் சர்க்கிள். அப்ப ரெண்டுமே இன்சைட் சர்க்கிள்னு ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது Cauchy's integral formula அப்ளை பண்ணும்போது integral C f of z divided by z minus 1 dz equal to, அதாவது f1 z ஓட வேல்யூ 1 கொடுக்கும்போது 2 pi I into f of 1. ஆல்ரெடி தெரியும் f of z வந்து என்னன்னா sin pi z square plus cos pi z square. அப்ப 2 pi I into sin pi z square பதிலா 1 whole square plus cos pi z square பதிலா 1 whole square. இது எப்படி வரலாம்னா 1 ஸ்கொயர் பண்ணா ஸ்கொயர் தான். அப்ப sin pi a plus cos pi 2 pi I into sin pi plus cos pi a. ஆல்ரெடி என்னன்னா sin pi ஓட வேல்யூ வந்து 0, cos pi ஓட வேல்யூ -1. அப்ப 2 pi I into -1. அப்ப 2 pi I into -1 வேல்யூ மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்னா -2 pi I தான் கிடைக்கும். அப்ப இன்டெகிரல் C f of z divided by z minus 1 dz equal to -2 pi I. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்கான ஆன்சர். இதே சேம் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி தான் செகண்ட் பார்ட் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். integral C f of z divided by z minus 2 dz equal to 2 pi I into f of 2. f of z ஓட வேல்யூ நமக்கு தெரியும் cos pi square z square plus sin pi z square. அப்ப ஆல்ரெடி z ஓட வேல்யூ தான் நம்ம 2 கொடுத்திருக்கோம். அப்ப 2 pi I into cos pi a z square பதிலா 2 whole square plus sin pi z square பதிலா 2 whole square. அப்ப 2 pi I into cos 4 pi plus sin 4 pi. ஆல்ரெடி நமக்கு தெரியும் cos 4 pi ஓட வேல்யூ 0, sin 4 pi ஓட வேல்யூ 1. அப்ப 2 pi I into 1 அப்ப வேல்யூ என்ன கிடைக்கும்னா 2 pi I தான். அப்ப integral C f of z divided by z minus 2 dz ஓட வேல்யூ வந்து 2 pi I. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வேல்யூ வந்து -2 pi I, செகண்ட் பார்ட்டோட வேல்யூ வந்து +2 pi I. அப்ப integral C f of z divided by z minus 1 z minus 2 dz equal to first part integral C f of z divided by z minus 1 minus integral C f of z divided by z minus 2. இந்த வேல்யூ அப்ளை பண்ணும்போது 2 pi I minus -2 pi I. மைனஸ் இந்த மைனஸ் என்ன ஆகும்னா பிளஸ் ஆகும். அப்ப 2 pi I plus 2 pi I equal to 4 pi I. அதாவது integral C f of z divided by z minus 1 z minus 2 dz equal to 4 pi I. இதுதான் என்னன்னா அதாவது Cauchy's integral formula யூஸ் பண்ணி இந்த சம் என்னன்னா f of z வந்து என்னன்னா sin pi z square plus cos pi z square. அதுதான் அந்த f of z. அப்ப integral C sin pi z square plus cos pi z square divided by z minus 1 z minus 2 dz equal to 4 pi I. இதுதான் என்னன்னா கொடுத்திருக்க
சம்கான கிவன் ஆன்சர்